ஆர்டிஆரை பொறுத்த வரைக்கும் அதை விளையாண்டவங்களுக்கு நிறைய பேர் நோட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நோட்டே பண்ணேன் என்னடா அதுல இப்ப பண்ணிருக்கானுங்கன்னு. என்னன்னா ஒரு என்பிசி வந்து ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்கும். நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை சும்மா ரோட்ல அலைய ஒரு கேரக்டரை நீங்க நின்னு ஃபாலோ பண்ணுங்களேன். அது இப்ப ஒரு மரத்தச்சர்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான், மரம் வெட்டுவானா, அதை வெட்டுறதுக்கு போயிடுவான். அப்ப மரம் வெட்டுறது இருக்கும், அந்த மரத்தெல்லாம் வெட்டுவான். அந்த மரத்தை வெட்டிட்டு அந்த மரத்தை அள்ளி வண்டியில போடுவான். வண்டியில இருந்து அந்த மரத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு லம்பர் கேம்ப் இருக்கும், அங்க அறுக்கிற இடம், அந்த அறுக்கிற இடத்துக்கு போய் அவன் அறுக்க ஆரம்பிச்சிருவான். அடுத்து அறுத்துக்கிட்டே இருப்பான். அறுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எடுத்து கொண்டு போயிட்டு வியாபாரி கிட்ட ஒப்படைப்பான். அதுக்கப்புறம் அவன் காசு கொடுப்பான். அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு பொருள் ஏதாவது வாங்குவான். பொருள் எடுத்துட்டு வீட்டுக்கு போவான். பொண்டாட்டி வரவே இருக்கும், வீட்டுக்குள்ள போயிடுவான். அடுத்த நாள் காலையில நீங்க வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில இருந்துச்சு இதே மாதிரி. அப்ப ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவன் வந்து இது பண்ணுவான். இதுல நடுவுல நீங்க அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவான். ஓடி போய் ஒளிவான். போலீஸ் நீங்க அவனை அடிச்சுட்டு இது பண்ணிட்டு ஓடிட்டீங்கன்னா அவன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். சோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒவ்வொரு அதுல நீங்க அதாவது ரெட் டெட் ரிடெம்ப்ஷன்ல நீங்க ஒரு கேரக்டர் என்பிசி உடைய மூவ்மெண்ட்ஸ் செயல்பாடுகள் எப்படி ரொம்ப டீடைலா இருந்துச்சோ அதே மாதிரிதான் GTA 6ல இருக்க போதுங்கிறது சொல்லியிருந்தாங்க. இந்த லீக்லயும் அது அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. இந்த லீக்ல